இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, ஜூனியர் என்டிஆரோட டிராகன் படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. பிரசாந்த் நீல் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, கேஜிஎஃப் டைரக்டர். இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தோட முன்னாடி, அதாவது பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரிட்டிஷ் நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் அங்கேருந்து கதை ஆரம்பிச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஹெராயின் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு ட்ரேடிங் பண்ணுற மாதிரி, ஒரு இல்லீகல் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 குரூப் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒன்று ஆப்கானிஸ்தான் ட்ரேடிங் கம்பெனி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோல்டன் ட்ரேடிங் கம்பெனி. இந்த 2 ட்ரேடிங் கம்பெனிக்குள்ளே போட்டு நடக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க படத்தில் இந்த கிளிம்ஸில். ஆப்கான் ட்ரேடிங் கம்பெனி காட்டுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எல்லா வில்லன்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. எல்லா வில்லனுமே இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. இதை பார்க்குறப்ப என்னன்னா, நம்ம லோக்கி எப்படி ட்ரக்ஸு அந்த மாதிரி வச்சு பண்ணுற மாதிரி, நம்ம பிரசாந்த் நீல் பார்த்தீங்கன்னா முதல்ல கோல்டு வச்சு பண்ணார், இப்போ பார்த்தீங்கன்னா ஹெராயின் அந்த மாதிரி போயிட்டார். பட் இந்த படத்தோட கிளிம்ஸை பார்க்குறப்ப முழுக்க கேஜிஎஃபோட ஃபுல் ரெஃபரன்ஸில் தான் இருக்குது. கேஜிஎஃப் தான் நமக்கு ஞாபகம் வருது. இதை பார்க்குறப்ப இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு, இந்த சினிமோட்டோகிராஃபிலாம் பார்க்குறப்ப கேஜிஎஃப் தான் நமக்கு ஞாபகப்படுத்துது இந்த கிளிம்ஸு. ஜூனியர் என்டிஆர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காண்டி உடம்பெல்லாம் ஃபிட் ஆக்கியிருக்காரு. இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ஃபிட்டாக காட்டியிருக்காங்க. ஏன்னா பழைய படங்களில் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருப்பார், அதுவுமே நல்லாயிருக்கும். பட் இதுவும் சூப்பராக இருக்குது. பட் இந்த கிளிம்ஸை பார்க்குறப்ப முழுக்க கேஜிஎஃப் படத்தில் ஹீரோவுக்கு ஒருத்தர் பின்ன பேக்ரவுண்டில் கதையை சொல்லிகிட்டே இருப்பார், ஹீரோக்கான பில்டப் கொடுத்துக்கிட்டே வருவார். அதே பேட்டர்னில் தான் இதுவும் இருக்குது. பட் படம் வரப்போ தான் எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்கள் இந்த கிளிம்ஸை பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.